ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. ಮಾರ್ಕ್ எழுதின சுவிசேஷம் ಮಾರ್ಕ್ ಸುವಾರ್ತ ಪತ್ರಿಕೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ ವಾಸಿಸಿ. 1ರಿಂದ ಓದೋಣ. ಮಾರ್ಕ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ಅವನನ್ನು ಇನ್ನು ಯಾರು ಸರಪಳಿಯಿಂದಾದರೂ ಕಟ್ಟಲಾರದೆ ಹೋದರು. ಅವನನ್ನು ಅದರೊಳಗೆ ತರುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಆಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிசாசு பிடித்த ஒரு மனிதனை சைத்தானನ್ನು ಹಿಡಿದಿದ್ದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು சந்திக்க போகிறார். ಆತನು ಸಂಧಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಅವನ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? கல்லறையிலே இருக்கிறது. ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அவன் வாழ்க்கை எங்க இருக்கிறது? ಅವನ ಜೀವಿತ ಎಲ್ಲಿದೆ? கல்லறையில இருக்கிறது. ಸಮಾಧಿಯೊಳಗೆ ಇದೆ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறான். ಅವನು ಬೇಡಿಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சங்கிலினால பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். ಆ ಬೇಡಿಗಳಿಂದ ಸೈತಾನನು ಅವನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದಾನೆ. பல முறை விலங்குகளை போட்டு ಜನಗಳು ಅವರಲ್ಲಿ ಕಟ್ಟಿ வைத்தாலோ ಅನೇಕ ಬೇಡಿಗಳಿಂದ ಅವರು ಜನಗಳು ಕಟ್ಟಿದರು. அந்த சங்கிலிகளை அவன் முறித்து போட்டான். ಆ ಬೇಡಿಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா அல்லேலூயா. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ಅವನನ್ನು ಅಡಗಿಸಲು ಯಾರಿಂದ ಆಗದೇ ಇತ್ತು. பிசாசு பிடித்தவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ಸೈತಾನ ಹಿಡಿದವನನ್ನು ಅಡಗಿಸಲು ಯಾರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அவனுடைய ஆத்மா பிசாசு பிடித்து வைத்திருந்தான். ಅವನ ಆತ್ಮವನ್ನು ಸೈತಾನನು ಹಿಡಿದಿದ್ದಾನೆ. அவன் மக்களோடு மக்கள் ಇಲ್ಲ, ಜನಗಳோடு ಜನಗಳು ಇಲ್ಲ. ಅವನು ಜನಗಳಲ್ಲಿ ಸೇರುತ್ತಿಲ್ಲ. நல்ல சாப்பிடல, ಒಳ್ಳೆ ಊಟವಿಲ್ಲ. நல்ல தூக்கம், ಕಳ್ಳತನ ಮಾಡಲು, கொல்லவோ ಸಾಯಿಸಲು, அழிக்கவும் வருகிறான். ನಾಶ ಮಾಡಲು ಬರುತ್ತಾನೆ. இயேசுவோ ನನ್ನ ಯೇಸುವೋ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ಅವನಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲು, ಪರಿಪೂರ್ಣಪಡவும் ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿಸಲು இயேசு வந்தார். ಯೇಸು ಬಂದರು. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல நினைத்து பாருங்க. ನೆನೆಸಿ ನೋಡಿ. அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாங்க. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿರುವವರು ಎಷ್ಟು ನೋವು ತಿಂದಿದ್ದಾರೆ. அவரை கூப்பிட்டிருப்பார்கள், அப்பா வீட்டுக்கு வா. ಅನೇಕ ಬಾರಿ ಅಪ್ಪ ಮನೆಗೆ ಬಾ. அவன் என்ன செய்திருப்பான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? கல்களை எடுத்து அடித்திருப்பான். ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದನು. மேலே விழுந்து கடித்திருப்பான். ಮೇಲೆ ಬಿದ್ದು ಕಚ್ಚುತ್ತಿದ್ದನು. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ಎಲ್ಲರೂ ಓಡಿಬಿಟ್ಟರು. அவனுடைய விளக்கு அணைகிறது போல இருந்தது. ಅವನ ದೀಪವು ಹಾರುವ அவனுடைய நாணல் முறிக்கப்படுவது போல. ಅವನ ದೊಡ್ಡ ಮುರಿದು ಹೋಗುತ್ತಿದೆ. இயேசு ನನ್ನ பார்த்தார். ಯೇಸು ನೋಡಿ ஒருவரும் பார்க்கல, ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ, யாரும் கேட்கல, ಯಾರು அவன் ಕೇಳಲಿಲ್ಲ, சத்தத்தை யாரும் கவனிக்கல, ಅವನ ಶಬ್ದವನ್ನು ಯಾರು ಗಮನಿಸಲಿಲ್ಲ, யாரும் ஒருத்தரும் பார்த்து ஐயோ அங்க இருக்கிறானே இரக்கப்படல. ಅವನು ಕೂಗುವುದನ್ನು ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿದ್ದಾನೆಂದು ಯಾರು ಕರುಣಿಸಲಿಲ್ಲ. அந்த ஒரு நபருக்காக ಆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಾಗಿ இயேசு ನನ್ನ வந்தார். ಯೇಸು ಬಂದನು. அல்லேலூயா. இயேசு வந்தபோது ಯೇಸು ಬಂದಾಗ அவன் சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. ಅವನ ಬೇಡಿಗಳು அவனை ಮುರಿಯಲ್ಪಟ್ಟವು. கட்டி வைத்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. ಅವನನ್ನು ಕಟ್ಟಿದ್ದ ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. பிசாசு அவனை விட்டு போனது. ಸೈತಾನನು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು. இதுவரை கல்லறையிலே கத்திக் கொண்டிருந்தவன் ಇದುವರೆಗೂ ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಕೂಗುತ್ತಿದ್ದವನು இயேசுவிடத்தில் வந்து, ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದ, இயேசுவே ಯೇಸುವೇ உம்முடைய கரத்திலே ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ என்னை அர்ப்பணிக்கிறேன். ನಾನು ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் பாதத்திலே ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ துணி அணிந்தவனாய் உட்கார்ந்திருந்தான். ಅವನು ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡವನಾಗಿ ಕೂತಿದ್ದನು. அல்லேலூயா அல்லேಲೂಯಾ அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உள்ளத்தில் ஒரு திட்டம் வைத்துக் கொள்ளுங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರಿ, என் ஆண்டவர் நெறிந்த நாடலை ನನ್ನ ದೇವರು ಚಚ್ಚಿದ ದಂಟನ್ನು முறிக்கிறதில்ல, ಮುರಿದು ಹಾಕುವುದಿಲ್ಲ. அணைந்து போகிற விளக்க ಆರಿ ಹೋಗುವ ದೀಪವನ್ನು அவர் அணைக்கிறதில்ல, ಅದನ್ನು ಆರಿಸುವುದಿಲ್ಲ. அவர் திரும்ப ஒரு உயிர்ப்பிக்கிறவர், ಅದನ್ನು ಮತ್ತೆ ಜೀವಿಸ அவர் ಮಾಡುತ್ತಾನೆ. திரும்ப கட்டுகிறவர். ಅದನ್ನು ಮತ್ತೆ ಕಟ್ಟುವವನು. ஒருவேளை உன் வாழ்க்கையை இடித்து போட்டு வச்சிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಜೀವಿತ ಮುರಿದು பிசாசுக்கு ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. எதிராய் போராட்டம் பண்ணலாம். ಸೈತಾನನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಮಾಡಬಹುದು. வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ನೆನೆಸಬಹುದು. இயேசு உன் வாழ்க்கையே அற்புதத்தை செய்ய வல்லவர். ಈ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಅದ್ಭುತ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ.